காலையில் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி தேவனின் இருதயத்தில் வைத்த தேவனுடைய வார்த்தை என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? மகா இரக்கமும் ஸ்நேகனே, இந்த பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த நல்ல பகற்காலத்தில் உங்களுடைய சன்னிதானத்தில் நாங்கள் ஒருமித்து கூடி வர கர்த்தர்களுக்கு பாராட்டின இரக்கத்திற்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய்விட்டார்கள். எங்களையோ ஜீவனும் சுகத்தோடும் பலத்தோடும் இந்த காலை வேளையிலே உங்களுடைய சன்னிதானத்தில் கொண்டு வந்து நிறுத்தி உம்மை தொழுது கொள்ள ஆராதிக்க, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்க எங்களை உம்முடைய சன்னிதானத்தில் வைத்திருக்கிற தயவுக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம்ப்பா. இப்பொழுது நீர் வார்த்தையை தந்திருக்கிறீர். இந்த வார்த்தையை நீர் ஆசீர்வாதத்தை எங்களுக்கு பிட்டு தருவீராக. நாங்கள் கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, அதன்படி ஜீவிக்கிறவர்களாயும் எங்களுக்கு தயவு செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அடியனை முற்றிலுமாய் மறைத்து கொள்ளும். தம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்களை கர்த்தர் திறப்பீராக. வசனம் அவருடைய இருதயத்தின் ஆழத்தில் சென்று அது கிரியை செய்யும்படியாய் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அதன் நூறுத்தனையான பலனை தரும்படியாய் நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். உம்முடைய கிருபை வெளிப்படட்டும். இன்னும் வர வேண்டிய உண்டானால் துரிதமாய் வந்து சேர கிருபை பாராட்டுவீராக. உம்முடைய கரத்திற்கும் வசனத்துக்கும் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இங்கே கூடி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும், விசேஷமாய் வலைதளத்தில் கூடி வந்திருக்கிறவர்களுக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். தர்மியான நாளிலும் தேவனுடைய வார்த்தையை நான் வாசிக்க கேட்டோம். இன்னும் ஒரு விசை கூட நான் வாசிக்க கேட்போமே. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. போதும். வசனத்தில் நாம் பார்க்கிற காரியம், தேவன் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலை அதிகமாய் நேசிக்கிறவராய் காணப்பட்டவர். அருமையான ஆபிரகாம் என்று சொல்லப்பட்ட மனுஷனை ஊர் என்னும் கல்தேயர் பட்டணத்திலிருந்து அவனை தெரிந்து கொண்டு அவனை பெயர் சொல்லி அழைத்து அவனை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறவராய் காணப்பட்டார். அவனுக்கு ஈசாக்கை தந்தார். ஈசாக்கினிடத்திலே 2 பிள்ளைகள் பிறந்தார்கள். அதில் கர்த்தர் யாக்கோபை தெரிந்து கொண்டார். யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் பிறந்தார்கள் என்று நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். அந்த 12 பிள்ளைகளிலே யோசேப்பு ஒருவன் மிகவும் விசேஷமானவன். அவன் தன் சகோதரால் பகைக்கப்பட்டு விற்கப்பட்டு போனான். எகிப்திற்கு கடந்து போனான் என்று சொல்லி வசனத்திலே வாசிக்கிறோம். எகிப்திலே பல உபத்திரவங்களை அனுபவித்த யோசேப்பு ஒரு நாளிலே கர்த்தராலே உயர்த்தப்படுகிறத நான் வசனத்தின் மூலமாய் அறிந்து கொள்ள முடியும். அவ்விதமாய் உயர்த்தப்பட்டு தேசத்தில் காணப்படுகிற வேளையிலே தான் தேசம் முழுவதும் பஞ்சத்தினாலே வாடிற்று. கானானிலும் பஞ்சம். அங்கே கானானிலே இருந்த யாக்கோபு தன் பிள்ளைகளை அழைத்து, எகிப்து தேசத்திலே தானியம் உண்டு என்று கேள்விப்படுகிறேன், ஆகையால் நீங்கள் போய் நாம் சாகாதபடிக்கு எகிப்திலிருந்து தானியத்தை கொள்ளும்படி உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அதன் முகாந்திரமாய் நமக்கு நடந்த எல்லா சம்பவமும் தெரியும். கடந்த வாரத்தில் அதை குறித்து உங்களோடு சொன்னேன். ஏறக்குறைய 70 பேர் யாக்கோபோடு கூட எகிப்து தேசத்திற்கு பிழைக்கும்படியாய் கடந்து போனார்கள். அங்கே அவர்கள் பழுகி பெருகினதை நாம் பார்க்கிறோம். யோசேப்பை அறியாத ஒரு ராஜா எழும்பினான். அவன் இஸ்ரவேல் ஜனங்கள் பழுகி பெருகிறதை கண்டு பல உபத்திரவங்களை அவர்களுக்கு கொடுக்கிறவனாய் காணப்பட்டான். எல்லா விதங்களிலேயும் அவர்களை ஒடுக்கினான். ஆனாலும் அவர்கள் எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் அவர்கள் பழுகி என்ன செய்தார்கள்? பெருகினார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்திலே நான் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய ஜனமே, இவ்விதமாய் பழுகி பெருகின ஜனம் கர்த்தர் அவர்களை விடுவிக்கும்படியாய் தம்முடைய தாசனாய மோசேயை ஒரே பெண்ணும் தேவ பர்வத தண்டையில் முச்செடியின் நடுவிலிருந்து அவனை அழைத்து
அவனை எகிப்திற்கு அனுப்புகிறவராய் காணப்பட்டார். அவன் முகாந்திரமாய் பற்பல அற்புதங்களும் அடையாளங்களும் எகிப்து தேசத்திலே நடைபெற்றது. கடைசி வாதையாகிய தலைச்சன்கள் சங்கரிக்கப்பட்ட போதுதான் பார்வோனும் அவனுடைய ஜனங்கள் எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்களை ஓட ஓட விரட்டுகிறவர்களாய் காணப்பட்டார். நீங்கள் தேசத்திலே இருந்து துரிதமாய் என்ன செய்யுங்கள், போங்கள் என்று சொல்லி அவர்களை துரத்தினார்கள். அவர்கள் வெள்ளியோடும் பொன்னோடும் என்ன செய்தார்கள், புறப்பட்டு வந்தார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நாம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வசனம் அங்கே இவ்விதமாய் சொல்லப்படுகிறத நாம் பார்க்கலாம். 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசியுங்கள். 15 ஆதியாகமம் 15:16. நீ சமாதானத்தோடே உன் பிதாக்களிடத்தில் சேர்க்கப்படுவாய், அடக்கம் பண்ணப்படுவாய். 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்திற்கு என்ன செய்வார்கள், வருவார்கள். அவர்கள் வெறுமையாய் வருவதல்ல, அவர்கள் வெள்ளியோடும் பொன்னோடும் என்ன செய்வார்கள், புறப்பட்டு வருகிறவர்களாய் காணப்படுவார்கள். ஆபிரகாமுக்கு சொன்ன நல் வார்த்தைகள் எல்லாம் கர்த்தர் என்ன செய்தாராம், நிறைவேற்றுகிறவராய் காணப்பட்டார் என்று சொல்லி நெகேமியா 9:9 வாசிக்கிறோம். நீ நீதி உள்ளவர் என்று கர்த்தருடைய வசனத்திலே நெகேமியா சொல்லுகிறார். இந்த காலை வழியிலே நான் சொல்லுகிற காரியம், இவ்விதமாய் புறப்பட்டு வந்த ஜனம், மோசேயின் கையின் கீழாய் புறப்பட்டு வந்த ஜனம், பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் கர்த்தர் அவளுக்கு முன் சென்று அவளை வழி நடத்துகிறவராய் காணப்பட்டார். தம்முடைய ஜனங்கள் வனாந்திரத்தில் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய திருமுழ சித்தமாய் காணப்பட்டது. ஆகையினாலே ஆசரிப்பு கூடாரம் ஏற்படுத்தப்பட்டது. அங்கே கர்த்தருடைய மகிமை இறங்கி வந்தது. கர்த்தர் மோசையோடு கூட அந்த ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தைகள் எல்லாம் அந்த ஆசரிப்பு கூடாரத்திலே காணப்படுகிற கிருபாசனத்தின் மீதிலிருந்து அவனோடு விளம்புகிறவராய் காணப்பட்டார். இவ்விதமாய் வழிநடத்தப்பட்டவன் ஜனம், அவர்களுக்கு தாகத்திற்கு கற்பாரிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணினார். வனாந்திரத்திலிருந்து தண்ணீர் ஊற்றாய் பெருக்கெடுக்க ஆரம்பித்தது. கர்த்தர் அவர்களுக்கு மன்னாவை கொடுத்து போஷித்தார். அங்கே காடை இறைச்சியை கேட்டபோது காடைகளை கொடுத்து போஷித்தார். இவ்விதமாய் ஒரு குறைவில்லாதபடிக்கு கர்த்தர் அவர்கள் என்ன செய்தாராம், ஆச்சரியமாய் நடத்தினார். வசனத்திலே நான் வாசிக்கும் போது அவர்கள் போட்டிருந்த வஸ்திரம் என்ன செய்யவில்லை, பழையதாய் போகவும் இல்லை. அவருடைய பாதரட்சிகள் தேய்ந்து போகவும் இல்லை. அவருடைய கால்கள் வீங்கவும் இல்லை. அவருடைய பலவீனப்பட்டவன் ஒருவனாயிலும் இருந்தது இல்லை என்று சொல்லி கர்த்தருடைய வசனம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்விதமாய் வழிநடத்தப்பட்ட ஜனம் வழியிலே பல முறை, ஏறக்குறைய 12 முறைக்கு மேலாக கர்த்தரை முறுமுறுக்கிறவர்களாய் காணப்பட்டார். வனாந்திரத்தில் அந்த ஜனமெல்லாம் மாண்டு போயிற்று. மீதமுள்ள ஜனம் வனாந்திரத்திலே கானானை நோக்கி பிரயாணமாய் வந்து கொண்டிருக்கிற வேளையிலே மோவாபின் சமவெளியிலே வந்து பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். அப்பொழுதுதான் மோவாபின் ராஜாவாகிய பாலாக் பார்த்தான். பார்த்து அவனுக்கு மிகவும் பயம் வந்தது. காரணம் என்ன? வசனத்திலே நான் வாசிக்கிற வேளையிலே வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். 22ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசி, 3வது வசனத்திலிருந்தே வாசிப்போம். 2வது வசனம் 2 சன்னிக்கணும். இஸ்ரவேலர் எமோரியருக்கு செய்த யாவையும் சிப்போரின் குமாரனாகிய பாலாக் கண்டான். ஜனங்கள் ஏராளமாய் இருந்தபடியால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரர் நிமித்தம் கலக்கமடைந்து மீதியானியனின் மூப்பரை நோக்கி, மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மேய்ந்து போடும் என்றான். வசனத்தில் வாசிக்கிற வேளையில ஜனம் ஏராளமாய் இருந்தபடியினால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திரர் நிமித்தம் என்ன செய்தானாம், கலக்கமடைகிறவனாய் காணப்பட்டான். அவன் சொன்ன ஒரு வார்த்தை பாருங்கள், 4வது வசனத்தில், மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றிலும் இருக்கிற யாவரையும் என்ன செய்யும், மேய்ந்து போடும், அழித்து போடும். பயம் ஒரு புறம்,
ஆகையினால் அவன் செய்த காரியம் என்ன? அங்கே பிலேயாம் என்று சொல்லப்பட்டதானே ஒரு குறி சொல்லுகிறவனை கூலிக்காக என்ன செய்தான்? அமர்த்துகிறவனாய் காணப்பட்டான். ஆண்டவர் பேயோரின் குமாரனாகிய பிலேயாம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அவனிடத்திலே பிரபுக்களை அனுப்பி அந்த பிலேயாமை அழைத்து கொண்டு வந்து இந்த ஜனங்களை என்ன செய்ய வேண்டும்? சபிக்க வேண்டும் என்று சொல்லி அழைப்பிக்கிறவனாய் காணப்பட்டான். பிரபுக்கள் எல்லாரும் கடந்து போனார்கள். அவனோ சொன்னான், பிலேயாம், நீங்கள் என்னோடு கூட இந்த ராத்திரி தங்கியிருங்கள், நான் கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறேன், அவர் போய் என்று சொன்னால் நான் உங்களோடு கூட என்ன செய்கிறேன்? வருகிறேன் என்று சொன்னான். அவன் கர்த்தரிடத்தில் விசாரித்தான். கர்த்தர் சொன்னான், நீ போக வேண்டாம் என்று சொல்லி அவர்களை சபிக்க வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னார். உடனே பிலேயாம் காலையில் எழுந்து அந்த பிரபுக்களோடு சொல்லி அவர்களை அனுப்புகிறவனாய் காணப்பட்டார். அவர்கள் எல்லாரும் பாலாக்கிடத்தில் கடந்து போய் இந்த வார்த்தைகளை சொன்னபோது மீண்டும் அதிக கனவான்கள் ஆகிய பிரபுக்களை அவன் என்ன செய்தான்? திரும்ப அனுப்புகிறவனாய் காணப்பட்டான். அனுப்பின போது அவன் சொல்கிறானே ஒரு வார்த்தை இவ்விதமாய் இருக்கிறது. 22ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். பிலேயாம் பாலாக்கின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாய கட்டளையை நான் என்ன செய்யக்கூடாது? இவன் என்னத்தை வச்சு சொன்னா? உள்ளத்துல ஆசை, பண ஆசை அவனை கவ்வி கொண்டிருக்கிறது. காரணம், முந்தி வந்தவர்களை பார்க்கிலும் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? மிகவும் கனவான்களாய் காணப்பட்டவர்கள். நல்ல காணிக்கையோடு வந்திருக்கிறார்கள். பார்த்தார், நான் கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறேன் என்று சொல்லி மறுபடியும் விசாரிக்கிறவனாய் காணப்பட்டார். கர்த்தர் சொன்னார், நீ போ, ஆனாலும் நீ அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபிக்க கூடாது என்று சொன்னார். அவன் கடந்து போனான். நன்றாய் கவனியுங்கள், நான் சுருக்கமாய் சொல்ல விரும்புகிறேன். பிலேயாமை பாலாக் கண்டபோது அவனை வரவேற்று ஒரு பெரிய விருந்தும் பண்ணுகிறவனாய் காணப்பட்டான். 22ஆம் அதிகாரத்தின் முடிவிலே நீங்கள் அதை வாசிக்க வேண்டும் முடியும். அடுத்தபடியாய் அவனை கொண்டு போய் பாகாலுடைய மேடுகளிலே நிறுத்தி அவனை ஜனத்தை பார்த்து சபிக்கும்படிக்கு சொல்லுகிறவனாய் காணப்படுகிறான். வாசிப்போமா 41வது வசனம், 22-41. மறுநாள் காலமே பாலாக் பிலேயாமை கூட்டிக் கொண்டு பாகாலுடைய மேடுகளில் ஏற பண்ணினான். பார்த்தான். வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? கடைசி பாளையத்தை பார்த்தான். எதற்கு? அவர்களை சபிக்கும்படிக்கு. 3 இடங்களிலே பிலேயாம் போய் நின்றதாக கர்த்தருடைய வசனத்திலே நான் வாசிக்க முடியும். 23ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் பாருங்கள். அவனை பிஸ்காவின் கொடுமுடியிலே இருக்கிற சோப்பீமின் வெளியிலே அழைத்து கொண்டு போய் போது. 28வது வசனம், அவனை எசிமோனுக்கு எதிராக இருக்கிற பேயோரின் கொடுமுடிக்கு. இந்த 3 இடங்களிலேயும் 7 பலிபீடங்களை கட்டி 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் பலி செலுத்தி நிமித்தம் பார்த்து நான் சொல்லுகிறேன் என்று சொன்னான். ஆனால் கர்த்தரோ அவனிடத்தில் வந்து பேசினார், நீ அந்த ஜனத்தை ஆசீர்வதிக்க வேண்டியதை அன்றி சபியாதே. நல்ல கவனிக்க வேண்டும். காரணம் என்ன என்று சொல்லி நான் உங்களோடு கூட இந்த காலையில் சில காரியங்களை சொல்லும்படியாய் விரும்புகிறேன். அப்படி சொன்னதான வேளையிலே தான் அவன் தீர்க்க தரிசனம் உரைத்து இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கிறவனாயிருந்தான். 23ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். தேவன் சபிக்காதவனை சபிப்பது எப்படி? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே என்ன செய்வார்கள்?
வாசம் பண்ணுவார். நன்றாய் கவனிக்க வேண்டிய முதலாவது காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை என்ன செய்து கண்டு, குன்றுகளிலிருந்து அவனை என்ன செய்கிறேன் பார்க்கிறேன். அவர்கள் எப்படிப்பட்ட ஜனம்? ஜாதிகளோடு கலவாதபடிக்கு தனிமையாய் வாசம் பண்ணுகிற ஜனம். அருமையானே, நான் அதை இவ்விதமாய் சொல்ல விரும்புகிறேன். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். சங்கீதம் 33ஆம் சங்கீதத்தில் நான் வாசிக்கும் போது கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் எப்படிப்பட்டது? பாக்கியம் உள்ளது. நீங்களும் நானும் யார் என்றால் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனம். எப்பொழுது? உலக தோற்றத்திற்கு முன்னையே கிறிஸ்து இயேசுவுக்குள் கர்த்தர் நம்மை என்ன செய்திருக்கிறார்? தெரிந்தெடுத்திருக்கிறார். தெரிந்தெடுத்த கர்த்தர் நம்மை பாக்கியவான்களாய் மாற்றி இருக்கிறார். காரணம், ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதற்குரிய எல்லா கிருபைகளையும் நமக்கு தந்தபடியினால் நம்மை பார்க்கிலும் இந்த உலகத்திலே பாக்கியசாலிகள் வேறு யாரும் இல்லவே இல்லை. பிரியமானவர்களே, மிகவும் பாக்கியம் பெற்றவர்கள். காரணம், இந்த உலகத்திற்கு, உலக வாழ்க்கைக்கு பிறகு ஒரு மறுமையின் வாழ்க்கை, நித்திய ஜீவனாய வாழ்க்கை கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறாரே. அது எவ்வளவு பெரிய காரியம். அநேகருக்கு இதுல நம்பிக்கை இல்லை. தாங்கள் வேறு ஏதோ ஒரு பிறவியாய், குரங்காய், கழுதையாய் அல்லது வேறு ஏதோ ஒரு மிருகமாய் பிறப்போம் என்றுதான் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்ல, மனிதன் ஒரே தரம் பிறப்பதும் மரிப்பதும் அவன் பின்பு நியாய தீர்ப்படைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவ ஜனமே, இந்த காலை வழியில உங்களை யார் சபிக்கும்படிக்கு முற்பட்டாலும் அந்த சாபத்தை எல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறவர்? ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர். உங்கள் மேல் பொறாமை கொண்டு சபிக்கலாம், உங்களை நிந்திக்கலாம், அவமதிக்கலாம், எதையெல்லாம் செய்தாலும் கர்த்தர் அதை எல்லாவற்றையும் என்ன செய்கிறவர்? மாற்றி விடுகிறவராய் காணப்படுகிறவர். உபாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை அது என்ன செய்தாராம்? ஆசீர்வாதமாய் மாற்றி இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோமே, நன்றாய் கவனியுங்கள். உன் தேவனாய் கர்த்தர் பிலேயாமுக்கு செவி கொடுக்க என்ன இல்லை? மனதில்லை. அப்படியானால் உங்களை சபிக்க யார் எழும்பினாலும் அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை கர்த்தர் கேட்கிறவர் அல்ல. அவர்களுக்கு செவி கொடுக்கவே மாட்டார். அடுத்தது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உன் தேவனாய கர்த்தர் உன்மேல் என்ன செய்தபடியால்? அன்பு கூர்ந்தபடியினால். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உன்மேல் எப்படி இருக்கிறார்? அன்பாகவே இருக்கிறார். உன்னை நேசிக்கிறார். யாரும் சொல்ல முடியாது கர்த்தர் என்னை நேசிக்கவே இல்லை என்று. எனக்கு வர உபத்திரவம் எனக்கு தானையா தெரியும். எத்தனை உபத்திரவத்தை நான் அனுபவிக்கிறேன். ஒரு மாத்திரம் கவனிங்க, ரோமர் 8:28 வாசிக்கிறோம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அருமையான தேவ ஜனமே, உன்னிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறாரே, அவர் எல்லாவற்றையும் நன்மைக்காகத்தான் செய்கிறவர். தீமைக்காய் ஒரு நாளும் தீமையை உன் வாழ்க்கையில அனுமதிக்கிறவர் அல்லவே அல்ல. வேத வசனத்தில் நான் வாசிக்கிற வேளையிலே அருமையான பக்தனாகிய பவுலடியார் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் இவ்விதமாய் சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். 2 கொரிந்தியர் 10ஆம்
மன்னிக்கிட்டு இருங்க. 1 கொரிந்தியர் 10:13 1 கொரிந்தியர் 10. மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடுகிறது இல்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கொடாமல், சோதனையை தாங்கத்தக்கதாக, சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கு வழியையும் அவர் என்ன செய்கிறவர்? உண்டாக்குறவராய் காணப்படுகிற போக்கை உண்டு பண்ணுகிறவர். அருமையாளே, நம்முடைய திராணிக்கு மிஞ்சி அவர் சோதிக்கிறவர் இல்லவே இல்லை. எபிரேயர் 2 கடைசி வசனத்தில் வாசிக்கும் போது, அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய எப்படிப்பட்டவர்? வல்லவராய் காணப்படுகிறவர். நீங்கள் சோதனையின் வழியாய், கடும் சோதனையின் வழியாய் கடந்து போனாலும் அது நீங்க தாங்கத்தக்கதான சோதனையாய்த்தான் அது அனுப்புவார். அதற்கு மிஞ்சின சோதனை உங்களுக்கு நேரிடுவது இல்லை. காரணம் என்ன? கர்த்தர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் சோதனையோடு கூட தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் என்ன செய்கிறவர்? ஆபேத் நேகோ என்று சொல்லப்படுகிற அந்த அருமையான சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ என்று சொல்ல அந்த எபிரேய புருஷர்களை நாம் பார்க்கிறோம். அவர்கள் அக்கினி சூளையிலே போடப்பட்டாலும் அவர்கள் வெந்து போகாதபடிக்கு, அவருடைய வஸ்திரத்தில் அக்கினியின் மனம் வீசாதபடி, அவருடைய மயிரும் கருகாதபடிக்கு பாதுகாத்த கர்த்தர் நம்முடைய தேவனாய் காணப்படுகிறார். கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி தானியேல் சிங்கக்கபில காணப்பட்ட போது சிங்கங்கள் அவனை சேதப்படுத்தாதபடிக்கு அவருடைய வாயை கட்டி போட்டவர் நம்முடைய தேவன். அவர் இன்றைக்கும் கிரியை செய்ய எப்படிப்பட்டவர்? வல்லவராய் காணப்படுகிறவர். ஒரு நாளும் சத்துருவின் கையிலே தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் என்ன செய்கிறவர் அல்ல, ஒப்பு கொடுக்கிறவர் அல்ல. அருமையானவர்களே, கர்த்தருடைய வசனத்திலே வாசிக்கிறோம், எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாய் சனகரிப்பும் அவருடைய கூட்டத்தார் எழும்பி வந்தார்கள். எழும்பி வந்த அவர்களுக்கு விரோதமாய் கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி பாளையத்திலிருந்த 185,000 பேர் என்ன செய்தார்? ஒரே ராக்காலத்தில் சங்கரிக்கிறவராய் காணப்பட்டார். சனகரிப் என்ன செய்தான்? செத்த முகமாய் தன் தேசத்திற்கு என்ன செய்தான்? திரும்பி போனான். அவருடைய கற்ப பிறப்புகளே அவனை கொன்று போட்டான் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். அருமையானே, உங்களுக்கு விரோதமாய் எந்த மனுஷன் எழும்பினாலும் கர்த்தர் அவனை செத்த முகமாய் திருப்பி அனுப்புகிறவர். கர்த்தருடைய வல்லமை அவ்விதமாய் கர்த்தர் கிரியை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையில் உங்களுக்கு சொல்லுகிறேன். அருமையானே, பிழையாம் வாயை திறந்து சபிக்கிற வார்த்தைகள் எல்லாம் கர்த்தர் கேட்கவே இல்லை. அதற்கு பதிலாய் கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூர்ந்த தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்த காரியம் என்ன? அவன் சாபத்தை ஆசீர்வாதமாய் என்ன செய்தார்? மாற்றுகிறவராய் காணப்பட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? தேவன் எனக்கு விரோதமாய் வருகிற எல்லா சாப வாக்குகளையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அவர் கிரியை செய்ய வல்லவராய் இருக்கிறவர். அருமையானே, இங்கே வசனத்தில் வாசித்தோம், திறவுகோல் வசனமாக யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று சொல்லி, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. ஏன் இல்லை? முதலாவது காரியம் நான் உங்களோடு கூட சொல்ல ஆசைப்படுகிறேன். கர்த்தருடைய வசனத்தை வாசிப்போம். 23ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை. 22வது வசனம், தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். போதும். இங்க வசனத்தில் வாசிக்கும் போது முதலாவது காரியம், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமோ இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலோ பழிக்காதிருப்பதற்கு காரணம் என்ன? தேவன் அவர்களை எகிப்திலிருந்து என்ன செய்தார்? புறப்பட பண்ணினார். இவர்கள் எகிப்திலே அடிமைகளாய் காணப்பட்டார்கள். எத்தனை வருஷம்? 430 வருஷம் அடிமைகளாய் காணப்பட்டார்கள். தேவன் தம்முடைய தாசனாகிய மோசேயை அனுப்பினார். அனுப்பி அவர்களை விடுவிக்க
நான் ஏற்கனவே சொன்னபடி கர்த்தர் பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். நான் கடந்த நாட்கள் அதிகமாய் கர்த்தர் இந்த வேத பகுதியை வாசித்து விழுந்தபோது கர்த்தர் பார்வோனுடைய இருதயத்தையும் கடினப்படுத்தினார். பார்வோனும் தன்னுடைய இருதயத்தை என்ன செய்தார்? கடினப்படுத்தினார். ஏறக்குறைய 10க்கும் அதிகமாய் இருதயம் கடினப்பட்டதை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. நான் அதையெல்லாம் இப்பொழுது சொல்ல நேரம் இல்லை. நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன். நன்றாய் கவனியுங்கள் கர்த்தருடைய வசனத்தை. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை நன்றாய் கவனிக்க வேண்டும். அவர்கள் எப்படிப்பட்ட ஜனமாய் இருந்தார்கள்? மீட்கப்பட்ட ஜனம். மீட்புக்கு காரணம் என்ன? அவர்கள் கர்த்தருடைய ஜனங்களாய் இருக்கிறார்கள். கர்த்தரை நோக்கி என்ன செய்தார்கள்? முறையிட்டார்கள். கர்த்தருடைய வசனத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் பெருமூச்சை கர்த்தர் என்ன செய்தார்? கேட்டார். அவர்களை விடுவிக்கும்படிக்கு நான் என்ன செய்தேன்? இறங்கினேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மீட்கப்பட்டது எதினாலே மீட்கப்பட்டார்கள்? அவர்கள் ஆபீப் மாதத்தில் 10ஆம் தேதியின் ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு, வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு 14ஆம் தேதி சாயங்காலத்தில் அந்த ஆட்டுக்குட்டி என்ன செய்ய வேண்டும்? அவள் அறுத்து அதன் ரத்தத்தை கிண்ணத்திலே பிடித்து ஈசோப்பு கொழுந்துகளினாலே ரத்தத்தை முக்கி மேற்சட்டத்துக்கு, அவருடைய வீட்டினுடைய மேற்சட்டத்திலும் நிலைக்கால்கள் இரண்டிலும் என்ன செய்ய வேண்டும்? பூச வேண்டும். அந்த மாம்சத்தை தீயினால் சுட்டு வீட்டார் எல்லாரும் என்ன செய்ய வேண்டும்? சாப்பிட வேண்டும். அதுவும் சாப்பிடுவதற்குரிய காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். தடியை பிடித்து கொண்டு கால்களிலே பாதரட்சியை தொடுத்து கொண்டவர்களாய் ஆயத்தத்தோடு கூட அவர்கள் புளிப்பில்லாத அப்பத்தோடு அதை என்ன செய்ய வேண்டும்? புசிக்க வேண்டும். கசப்பான கீரையோடு புசிக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். அருமையானே, அந்த ரத்தம் அடையாளமாக இருந்த வீடுகளிலே காலத்தில் நடுராத்தில் தங்கார தூதன் கடந்து வருவான். எந்த வீட்டில் அடையாளம் இருக்கிறதோ அந்த வீட்டை அவன் என்ன செய்வான்? கடந்து போகிறவனாய் காணப்படுவான். ஆனால் எகிப்து தேசத்தில் பார்வோனின் வீட்டிலும் மற்ற யாருடைய எகிப்தியருடைய வீட்டிலும் இரத்த அடையாளம் பூசப்படாதபடினாலே தலைச்சன்கள் யாவும் என்ன செய்யப்பட்டது? சங்கரிக்கப்பட்டது. இந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள்? மீட்கப்படுகிறாய் காணப்பட்டார். நன்றாய் கவனிக்க வேண்டும். இது நிழலாட்டமாய் சொல்லப்படுகிற ஒரு காரியம். சரியாய் சொல்ல வேண்டுமானால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை யோவான் ஸ்நானகன் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி அழைக்கிறவனாய் காணப்பட்டார். அந்த ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்து இந்த உலகத்தில் 3.5 ஆண்டு கால ஊழியத்தை நிறைவேற்றிய பிறகு பாவியுடைய கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்டு சிலுவையிலே தொங்கினார். சிலுவையில் அவர் சிந்தின ரத்தத்தினாலே நீங்களும் நானும் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? விலைக்கிரயமாய் மீட்கப்பட்டிருக்கிறோம். அந்த மீட்பை குறித்து நமக்கு நன்றாய் தெரியும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களில் வாசிக்கிற வழியிலே, நீங்கள் உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் அனுசரித்து வந்த வீணான நடத்தையின்றி அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அருமையானவர்களே, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவருடைய இரத்தத்தினாலே நாம் என்ன செய்யப்பட்டோம்? மீட்கப்பட்டோம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மீட்கப்பட்ட தேவ ஜனத்துக்கு விரோதமாய் நன்றாய் கவனியுங்கள், பிசாசு எவரையும் தொட முடியாது. காரணம், இரத்தத்தினுடைய அடையாளம் அவர்கள் மேல் காணப்படுகிறது. மீட்கப்படுதல் என்று சொன்னால் ஒன்றை நன்றாய் அறிய வேணும். ரட்சிக்கப்பட்ட ஜனம் பாவத்திலே இருந்து சாபத்திலே இருந்து அவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள். இந்த ரட்சிக்கப்பட்ட அனுபவம் எப்படி? ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே பாவம் போக கழுவப்பட்டவர்கள் இப்பொழுது வனாந்திரத்தில் என்ன செய்கிறார்கள்? பிரயாணமாய் போய், நல்ல கவனிக்கணும், செங்கடலுக்கு முன்பதாய் நிற்கிறார்கள். கர்த்தர் செங்கடலிலும் ஒரு அற்புதத்தை நடப்பிக்கிறார். கர்த்தர் மோசையை பார்த்து சொன்னார், மோசையே, உன் கையில் இருக்கிற கோலை சமுத்திரத்தின் மேலே நீட்டி அது சமுத்திரத்தை 2ஆ என்ன செய்? பிளந்து விடு. ராக்காலம் முழுவதும் கீழ் காற்று வீசிற்று. அவர்கள் எல்லாரும்
அக்கறைக்கு கடந்து போருளாய் காணப்பட்டார்கள். நன்றாய் கவனிக்கணும். அக்கறைக்கு கடந்து போனால்தான் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பாதுகாப்பு உண்டு. இது எதை காட்டுகிறது? அக்கறை ஞானஸ்நானத்தை காட்டுகிறது. சமுத்திரத்தை கடப்பது என்பது, சிவந்த சமுத்திரத்தை கடப்பது என்பது ஞானஸ்நானத்தை காட்டுகிறது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து வாசிக்கிற வேளையில வசனம் சொல்லுகிறது, இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்தின் கீழாயிருந்தார்கள், எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் பிரவேசி நடந்து வந்தார்கள், எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் என்ன செய்யப்பட்டார்கள்? ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். இந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்தால்தான் ரட்சிக்கப்பட்டதனுடைய அர்த்தம் பூர்த்தி ஆகிறது. அப்படி என்றால் என்ன? சிவந்த சமுத்திரம் யாருக்கு எல்லை? எகிப்தியருக்கு எல்லையாய் காணப்படுது. அவனுடைய எல்லைக்குள்ள இருக்கும் வரைக்கும் நாம் முழுமையாய் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்ல முடியாது. ஒருவேளை இரத்தத்தினாலே கழுவப்பட்டு இருக்கலாம், ஆனால் ஞானஸ்நானம் பெற்றால்தான் இனி அவன் நம்மேல் ஆதிக்கம் செலுத்த எந்த விதத்திலும் என்ன இல்லை, அதிகாரம் இல்லை. காரணம், சிவந்த சமுத்திரத்திற்கு அப்புறமாய் யார் ஆளுகை செய்ய முடியாது? பார்வோன் ஆளுகை செய்ய முடியாது. நான் அதை விளக்கி சொல்ல விரும்புகிறேன். தமிழ்நாடு இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு முதல்வராய் ஒருவர் காணப்படுகிறார். கர்த்தர் அவரை ஆசீர்வதிக்கட்டும். அதற்கு நம் பக்கத்திலேயே ஆந்திர மாநிலம் இருக்கிறது. அங்கே ஒருவர் முதல் மந்திரியாய் ஆளுகை செய்கிறார். இந்த நம்முடைய தமிழ்நாட்டு முதல் மந்திரியுடைய அதிகாரம் எதற்குள்ளதான் செல்லும்? தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும்தான் செல்லும். ஆந்திராவில் போய் அது அங்கே இருக்கிற போலீஸ் அதிகாரியோ அல்லது அரசாங்க உத்தியோகர்களையோ பார்த்து அது என்று செய்ய முடியாது. சொல்லவே புரிஞ்சுதா? கொஞ்சம் தாயா புரிஞ்சுது. இன்னும் வால் மட்டும் வெளியே என்ன செஞ்சிட்டு இருக்கு? நீட்டிட்டு இருக்குன்னு சொல்றீங்களா? மீண்டும் சொல்லுகிறேன், நல்ல கவனிங்க. தமிழ்நாட்டினுடைய கவர்னரோ முதல்வரோ அல்லது மந்திரிமார்களோ யாரானாலும் சரி, அவருடைய அதிகாரம் தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும்தான் என்ன செய்யும்? எடுபடும், செல்லும். கேரளாவிலோ ஆந்திராவிலோ மற்ற எங்கே என்ன செய்யாது? செல்லாது. அதை போலத்தான் பார்வோனுடைய அதிகாரம் எதற்கு வரைக்கும் இருக்கு? சிவந்த சமுத்திரம், அது எகிப்தினுடைய எல்லையாயிருக்கிறது. அதுவரைக்கும் அதை கடந்தால்தான் நாம் என்ன செய்யப்பட்டோம்? பூரணமாய் ரட்சிக்கப்பட்டோம். இப்ப பூரணமாய் ரட்சிக்கப்பட்டவங்க ஒரு கையில உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பூரணமாய் ரட்சிக்கப்பட்ட, ஞானஸ்நானம் எடுத்து ரட்சிக்கப்பட்ட அவர்கள் மேல் பிசாசு ஆதிக்கம் செலுத்த எந்த விதத்தில் என்ன இல்லை? அதிகாரம் இல்லை. ஏன் சொல்லுகிறேன்? ஞானஸ்நானம் பெற்றதினாலே நீங்கள் யாவரும் எதை தரித்து கொண்டீர்கள்? கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை எடுங்க. கலாத்தியர் 3:27. ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை என்ன செய்தீர்களே? என்ன செய்தீர்கள்? கிறிஸ்துவை தரித்து கொண்டோ. நல்ல கவனிப்போ. நாம் இப்பொழுது எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறோம்? கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்களாய் காணப்படுகிறோம். ஆகையால் பிசாசு நம்மை பார்க்கும்போது நம்மை அல்ல, கிறிஸ்துவை நம்மிலே பார்க்கிறான். காரணம், நாம் அவரை தரித்து கொண்டவர்களாய் காணப்படுகிறோம். அவன் நம்மேல் ஆளுகை செய்ய எந்த விதத்திலும் என்ன இல்லை? அதிகாரம் இல்லை. ஆகையினால் தான் இந்த காலையிலே சொல்கிறேன், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. சில விசுவாசி வந்து சொல்றாங்க, பாஸ்டர் பக்கத்து வீட்டுக்காரன் எலுமிச்சம்பழமா செஞ்சு செஞ்சு எங்கள் வீட்டுக்குள்ளே போட்டு வைக்கிறான் பாஸ்டர், அதை எடுங்க, நல்லா கழுவுங்க, ஜூஸ் போட்டு குடிச்சுங்க. அப்படி குடிக்க உங்களுக்கு மனம் இல்லை, எங்கிட்ட கொண்டு வாங்க, ஊறுகாய் போட்டு சாப்பிட்டுக்கலாம். ஒன்றும் செய்யாது. நம்ம தான் நினைக்கிறோம், பாஸ்டர் முட்டையாக மந்திரிச்சு கொண்டு வந்து வைக்கிறான், முட்டை ஆம்லெட் போட்டு சாப்பிட்ருங்க. உண்மையாய் நீங்கள் பயப்படாதபடிக்கு கர்த்தர் மேலே நம்பிக்கை விசுவாசம் இருக்குமானா அப்படி செய்வீர்கள். ஒன்றும் உங்களை என்ன செய்யாது? சேதப்படுத்த
மாட்டாதுன்னு தான் வசனம் சொல்லுகிறது. அவைகளில் ஒன்று உங்களை சேதப்படுத்த. வசனம் இருக்கா? லூக்கா 10:18 லூக்கா 10:18. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள், சாத்தானுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறேன்? அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். ஒன்று உங்களை என்ன செய்யாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்புறம் முட்டை வந்துச்சு, அது வந்துச்சுன்னு எல்லாம் என்கிட்ட வந்து சொல்லக்கூடாது. தூக்கி எரிஞ்சு போட்டு போ பிசாசே, இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டவர், தம்முடைய இரத்தத்தினால் என்னை மீட்டு கொண்டவர், நான் அவரை தரித்திருக்கிறேன், நீ ஒன்று செய்ய இயலாது என்று சொல்ல வேண்டும். வேத வசனம் அதுதான் சொல்கிறது. நான் வசனத்தில் வாசிக்கிறோம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் என்ன செய்யாது, எந்த மந்திரமும் வாய்க்காது. இது நம்முடைய சுதந்திரமாய் காணப்படுகிறது. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் நம்மை சேதப்படுத்தாததற்கு காரணம் நாம் கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனம். இரண்டாவது காரியம் வசனத்தில் வாசிப்போம். வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. 21வது வசனம், என்னாகமம் 23:21. சற்று வேகமா. யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. இரண்டாவது காரியம், கர்த்தரால் பாவம் மன்னிக்கப்பட்ட ஜனம். எத்தனை பேர் அப்படிப்பட்டவர்களா இருக்கிறீங்க? ஆண்டவருடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருக்கிறார் ஐயா. நிறைய பேர் கை தூக்குறாங்க, சந்தேகமா இருக்கு போல இருக்கு. பாட்டு பாடலாமா? பாடுவோம் ஆடுவோம் கூடுவோம் ஒன்றா மகிழ் கொண்டாடு. பாடுங்க. கூடுவோம் ஆடுவோம் பாடுவோம் நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடியே நம்மை தேடிய வந்த நாதனை ஸ்தோத்தரிப்போம். நாடியே நம்மை தேடியே வந்த நாதனை போற்றிப்போம். என்ன என் ஆனந்தம், சொல்லுவோம் எல்லாரும் சேர்ந்து கரங்களை கொட்டி பாடுவோம். கூடாதே என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்ல கூடாதே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து, மறுபடியும் சொல்லுவோம், மன்னித்து விட்டாரே. எல்லாரும் சொல்லுவோம், மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. பாடுறதோட வச்சிருக்க கூடாது. உண்மையாகவே கர்த்தர் என் பாவத்தை எல்லாம் மன்னித்து இருக்கிறார். அந்த நிச்சயத்தோடு நாம் ஒவ்வொரு நாளும் ஜீவிக்க வேண்டும். என்று சொன்னால் வேதம் விதமாய் சொல்லுகிறது. சங்கீதம் 32:1 வாசிப்போம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் எப்படிப்பட்டவன்? அப்படின்னா பாவம் மன்னிக்கப்பட்ட ஜனம் எப்படிப்பட்டது? பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. நான் பாக்கியம் உள்ள ஜனமாய் காணப்படுகிறேன். கர்த்தர் நம்முடைய பாவங்கள் எல்லாம் என்ன செய்தார்? மன்னித்து விட்டார். அவர் நம்முடைய பாவங்களை முதுகுக்கு பின்னாய் எரிந்தார் என்று வேதம் சொல்கிறது. கடல் ஆழத்தில் என்ன செய்தார்? அமிழ்த்து போட்டார் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு என்ன செய்திருக்கிறார்? விலக்கி இருக்கிறார். ஏசாயா 1 சொல்லும் போது சொல்கிறார், வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் இருந்தாலும் அது பஞ்சை போல. 18வது வசனம் சொல்லுகிறார், சிவேர் இருந்தாலும் உறைந்த மழையை போல வெண்மையாகும். அவர்கள் தாம்பரம் போல சோப்பாயிருந்தாலும் பஞ்சை போல ஆகுமாயா.
ஏசாயா 44:22, ஏசாயா 44:22 நல்ல பரிச்சயமான வசனம்தான். ஆனாலும் உன் மீறுதல்களை மேகத்தை போலவும் பாவங்களை கார் மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன். பாவங்களை கார் மேகத்தை போலவும் அகற்றிவிட்டேன். என்னிடத்தில் திரும்பு, உன்னை நான் என்ன செய்தேன்? நல்ல கவனிங்க. யாக்கோபை மந்திரவாதம் தொடாதிருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் பாவம் மன்னிக்கப்பட்ட ஜனம். கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, எபிரேயர் 8:5 வாசிக்கும் போது, அவர் பாவங்களை என்ன செய்யாதிருப்பே, நினையாதிருப்பேர் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். 8:12 ஏனெனில் அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி என்ன செய்யாதிருப்பே. கர்த்தர் நம்முடைய பாவங்களை நினைக்கிறதே இல்லையா? அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாய் நமக்கு சரி கட்டாமல் இருக்கிற தேவன். நம்முடைய மீறுதலுக்கு ஒப்பாய் அவர் சரி கட்டாமல் இருக்கிறார். சரி கட்டி இருப்பாரானால் நாம் என்றைக்கோ இந்த உலகத்தை விட்டு மாற்றப்பட்டிருப்போம். அருமையானுள்ளே, இந்த காலை வழியில் ஒன்று சொல்லுகிறேன், பாவம் மன்னிக்கப்பட்ட ஜனத்திற்கு விரோதமாய் எந்த மனுஷனும் ஒன்று செய்ய முடியாது. நீங்கள் பாதுகாப்பாய் காணப்படுகிற ஜனம். 3வது காரியத்தை மட்டும் நான் சொல்லி நிறைவு செய்ய வாசித்த அதே 21வது வசனத்தை வாசிப்போம் மறுபடியும். யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. 3வது காரியம் நன்றாய் கவனியுங்கள். அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். அவர் யார்? அவர்தான் உன்னை மீட்டு கொண்டவர், அவர்தான் உன்னை பாவமர கழுவினவர், அவர்தான் நீதி உள்ளவர், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். அவரை போல ஒருவரும் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை பிரியமானவர்களே. அவருக்கு ஒப்பான தெய்வம் ஒருவரும் இல்லை. நாம் ஆராதிக்கிற கர்த்தர் எவ்வளவு மேன்மை உள்ளவர். உபாகமத்தின் புஸ்தகம் 4:6 நான் வாசிக்கிற வேளையிலே கர்த்தருடைய வசனம் அங்கே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். 6 அதிகாரம் 4 வசனம் தான் வாசி. 7 வாசனம் 4:7. நடவுங்கள் ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும், இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமுமாய் இருக்கும். அவர்கள் இந்த கட்டளைகளை எல்லாம் கேட்டு, இந்த பெரிய ஜாதியே ஞானமும் விவேகமுள்ள ஜனங்கள் என்பார்கள். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாயிருக்கிறது போல தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேற பெரிய ஜாதி இந்த உலகத்துல வேற நம்ம பார்க்கலும் பெரிய ஜாதி ஒண்ணுமே இல்லைங்க. நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறாராம்? சமீபமாய் இருக்கிறார். நொறுங்குண்ட இருதயம் உடையவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை கர்த்தர் என்ன செய்கிறாராம்? ரட்சிக்கிறார். அதனால கர்த்தர் நம்முடைய சமீபமாய் காணப்படுகிறவர். நம்முடைய சமீபத்தில் வருகிற கர்த்தர் எதற்கு நம்முடைய சமீபத்தில் வருகிறார் என்பதை ஒரே ஒரு வசனத்தை மட்டும் நான் சுட்டி காண்பித்து முடிக்க விரும்புகிறேன். வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 50வது வசனத்தை வாசிப்போம். பின்பு அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்களை அழைத்து கொண்டு போய் அவர்களை கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். அவர்களை ஆசீர்வதிக்கையில் அவர்களை விட்டு பிரிந்து பரலோகத்திற்கு என்ன செய்தாராம்? எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று சொல்லி கர்த்தருடைய வசனத்திலே நான் வாசிக்கிறோம். அவர் நம்முடைய சமீபத்தில் வருவதற்கு காரணம்
நம்மை ஆசீர்வதிக்கும்படிக்கு. மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலும் ஒரு வசனம் ஒன்று உண்டு. 28ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிப்போமா? அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது. நன்றாய் கவனிப்போம். சமீபத்தில் வருகிறவர் நம்மை தைரியப்படுத்துகிறார். என்னவென்று? நான் அதிகாரமுடையவன். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது. நன்றாய் கவனியுங்கள் கர்த்தருடைய வசனத்தை. வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில், மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் என்ன செய்கிறேன், உயிரோடு கூட இருக்கிறேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கு. அதிகாரம் உடையவர் அவர் ஒருவர். அவருடைய அதிகாரத்திற்கு மேலான ஒரு அதிகாரம் இந்த உலகத்தில் இல்லை. அவருக்கு விரோதமாக எந்த மனுஷன் எழும்பினாலும், பெருமை கொண்டு எழும்பினாலும், நேபுகாத் நேச்சாரை தாழ தள்ளினது போல கர்த்தர் தள்ள வல்லவராயிருக்கிறார். ஆகையால் இந்த காலையில் 2 வார்த்தைகளை சுருக்கிறேன். என்னை கேட்கிற கர்த்தருடைய ஜனமே, நன்றாய் கவனியுங்கள். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இல்லவே இல்லை. காரணம், நாம் மீட்கப்பட்ட கர்த்தருடைய ஜனம். 2வது காரியம், நாம் பாவம், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டபடினால் நாம் பாவமர கழுவப்பட்டு மன்னிக்கப்பட்ட ஜனமாய் காணுகிறோம், பரிசுத்த ஜனமாய் இருக்கிறோம். 3வது காரியம், கர்த்தர் நம்மோடு கூடவே இருக்கிறார். ஏதோ ஒரு நாள் 2 நாள் அல்ல, உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட என்ன செய்கிறேன், இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர், கூடவே இருப்பார். ஒரு நாள் உங்களை என்ன செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். ஆகையால் தைரியம் கொள்வோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி இவ்விதமாய் அங்க வாசனத்தில் வாசிக்கிறோம். அவர் உன்னை கைவிடுவதும் இல்லை, அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு, கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. நல்ல கவனிங்க. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நமக்குரியது பிரியமானவர்களே. வேதம் சொல்லுகிறதே, அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் நமக்குரியதாயிருக்கிறது. வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாய் கர்த்தர் தூரத்திலிருந்து வரவழைக்கிற யாவருக்கும் உரியதாய் காணப்படுகிறது. நம்முடைய வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்வோம். காலையில் எழுந்து அதையும் இதையும் பேசாதபடிக்கு 2 வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நம்முடைய வாயினாலே அறிக்கை செய்வோம். கர்த்தர் இந்த நாள் முழுவதும் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை காக்கிறவர். பகலிலே வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் என்ன செய்யாது, சேதப்படுத்தாது. அவர் என் வலது பக்கத்தில் நிழலாயிருக்கிறார். கர்த்தரின் ஆத்துமாவை காக்கிறார், என் போக்கையும் வரத்தையும் அவர் காக்கிறவர். அறிக்கை செய்வோம். அறிக்கை செய்கிற ஜனத்துக்கு விரோதமாய் எந்த மாந்திரீக வல்லமைகளும் அல்லது எந்த பொல்லாங்குடைய கிரியைகளும் விரோதமாய் கிரிய செய்யாது என்பதை நன்றாய் அறிந்து கொள்ளுங்க. இனி ஏராள காரியம் உண்டு, அதெல்லாம் சொன்னால் நேரம் போய்விடும். ஆனால் 3 காரியத்தை மனதில் பதித்து கொள்ளுங்கள். யாக்கோபுக்கு மந்திரவாதம் தொடாதிருப்பதற்கு காரணம், முதலாவது அவர்கள் மீட்கப்பட்ட ஜனம், ரட்சிக்கப்பட்ட ஜனம். 2வது காரியம், கர்த்தருடைய இரத்தத்தினாலே பாவமர கழுவப்பட்ட ஜனமாயிருக்கிறோம். நம்முடைய பாவங்களை அவர் நினைக்கிறது இல்லை. 3வது காரியம், கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சர்வ வல்லவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகையால் நாம் பயப்பட வேண்டாம். அவருக்குள் நாம் தைரியம் கொள்வோம். கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவோம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா. மகா இரக்கமும் சிநேகன் இந்த பரலோகத்தின் நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காய் தம்மை நன்றி நிறைந்த இருதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவரே, எங்களுடைய மத்தியில் நீர் கடந்து வந்து நீர் நிறைவாய் ஊழியத்தை நடப்பித்ததற்காய் ஸ்தோத்திரம். ஆவியானவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நம்முடைய ஜனத்தோடு பேசினபடினாலுமே துதிக்கிறோம். பேசின வார்த்தைகளுக்கு ஏற்றதை படிக்க தைரியம் கொண்டிருக்க, வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்து உண்மையிலே பலன் கொள்ள உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம்.
உடைய சிறையின் அடியில் மறைத்துக் கொள்ளும். உங்களுக்கு விரோதமாய் எந்த பொல்லாங்குடைய கிருள் அணுகாதபடி உடைய தூதருடைய பாதுகாப்பை வையும். உடைய ரத்தத்துக்குள்ள மறைத்துக் கொள்ளும். வரையை ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆம்.